உருவம் பார்க்காத பயிர். ஒரு பழமையான கிராமத்தில் ராமையா என்ற ஒரு விவசாயி இருந்தார். ஆண்டுதோறும் அனுபவத்தை நம்பி அவர் விதை விதைக்கும் மாதத்தை தேர்வு செய்வார். அந்த வருடம் பங்குனி மாதம் தொடங்கும் போது வானம் மேகமில்லாமல் வெயிலும் நன்றாக இருந்தது. இந்த வருடம் பங்குனி மாதம் பறக்குது போல இருக்கே என்று எண்ணி அவர் பூண்டுகள், வெங்காயம் போன்ற விரைவில் விளையும் பயிர்களை விதைக்கத் தொடங்கினார். அப்போது சில பெரியோர் வந்தார்கள். இப்போ நேரம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா சித்திரை மாதமே நல்ல மழைக்கு வாய்ப்பு அதிகம். சும்மா ஓவராக நம்பாதே என்றார்கள். ஆனால் ராமையா, நான் என் அனுபவத்தையே நம்புவேன் என்று திட்டமாக தன் வேலையை தொடர்ந்தார். முதலிலே மழை பெய்தது போலவே இருந்தது. ஆனால் அடுத்த வாரமே வானம் எரிய தொடங்கியது. வெயிலின் தாக்கத்தில் மண் வாடி விதைத்த விதைகளே ஊன்றி முளைக்க முடியாமல் போனது. ராமையா கண்ணீர் மல்க பசும்புல்லும் இல்லாத நிலத்தை பார்த்தார். நான் ஏன் அவசரப்பட்டேன் என்று எண்ணினார். சில நாட்களில் சித்திரை மாதம் வந்தது. அதோடு மேகங்களும் வந்தன. ஒரு நல்ல மழை அந்த நிலத்தில் பொழிந்தது. வாடிய பூமி உயிர் பெற்றது போல பசுமை விரிந்தது. ஊரார் அனைவரும் ஒன்று சொல்லத் தொடங்கினார்கள், சித்திரை சிறுகுருது என்பதா உண்மை? பங்குனி பறக்குது என்பதா நம்பிக்கை? அப்போதுதான் ராமையா உணர்ந்தார், காலத்தை கண்டு மட்டும் முடிவு எடுத்தால் தவறு நேரிடும். அவர் மனதில் அந்த நாளிலிருந்து ஒரு பழமொழி இடம் பிடித்தது. பங்குனி என்று பறிக்கிறதுமில்லை, சித்திரை என்றும் சிரிக்கிறதுமில்லை. நறுக்குறிப்பு: நேரம் நல்லது போல தோன்றினாலும் அது நிச்சயமல்ல, சிறியதாக தோன்றினாலும் அதில் சாத்தியம் இருக்கலாம். அனுபவத்தோடு நுட்பமான ஆய்வும் அவசியம். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.